இவர் ஸ்டாலின் பேசுகிறாரு, ஐயோ ஸ்டாலின் பொங்கி விட்டாருன்னு ட்ரம்ப் வந்து உடனே இறங்கி மத்தியஸ்தம் பண்ணி 4 மணிக்கு ஒரு கொடியை தூக்கிட்டு நடக்கவே கூடாதுங்கிறதுக்காக 3:45 பேசி நிறுத்திருக்காருலாம் கூட நீங்க கதைகள் சொல்லலாம். பட் அவருடைய உணர்வை நீங்க பாராட்டு. ஒட்டுமொத்தமாக முன்னாள் ராணுவர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரையும் இணைத்து 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார். பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள், தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று. 11 ஏர்பேஸை தூக்கின உடனே அண்ணன் கையை தூக்கிட்டு ஐயா நிறுத்திக்கோங்க என்னால் முடியலன்ட்டு சொன்னாங்க. இதுதானே எனக்கு தெரிஞ்சு நடந்தது. வேற ஏதாவது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இதில் அமெரிக்கா வந்து நான் தான் தீர்த்தேன்னு சொன்னாலும் எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. சுப்பிரமணிய சாமி நீங்கள் ஏன் அதை போய் தீர்க்க வச்சிங்க அப்படின்னு கேட்டாலும் எனக்கு ஒன்றும் அக்கறை இல்லை. இந்த நாடோட 11 வருடமா நான் பேசாம இருக்கேனா இல்லையா? எனக்கு எதுக்கு மத்தியஸ்தம்? நானும் அவனை தான் பேசிக்கிறதே இல்லையே. அதில் மத்தியஸ்தம் வந்து என்ன பண்ண போறான்? நீ காதை நீட்டு, நீ வாயை நீட்டுன்னு போறானா? கிடையாது. நீ தப்பு பண்ணா நான் தப்பு பண்ணேன். இப்போ இந்த சீஸ் ஃபயர்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது ஒரு டிப்ளமேட்டிக் வார்த்தை. அப்ப கூட நாம என்ன சொன்னோம், ஒரு குண்டு இனி உங்ககிட்ட இருந்து எங்க இருந்து வந்தாலும் சரி, நீ இங்க வச்சிருக்கிற அல்லக்கை சுத்தமா இந்த கதைகள் எல்லாம் விட்டுட்டு இந்த நிறைய இந்த லீக் அந்த லீக் எல்லாம் வச்சிருக்கிய, இந்த அல்லக்கைகள்ல எவன் பண்ணாலும் செத்த, தீவிரவாதின்னு எவனாவது செஞ்சாலும் செத்த, மறைகாண்டவன் எவனையாவது அனுப்பிச்சு செஞ்சாலும் செத்த அப்படின்னு தெளிவாக சொல்லிய. அவங்க பண்ற சில்லற வேலையெல்லாம் நிறுத்த சொல்லுங்கன்னு மூதறிஞர் ராகுல் காந்தி ஐயா பேசி சீனா சொல்லி இந்த சீஸ்ஃபயர் வந்திருக்கிறதுக்கு வேணா வாய்ப்புகள். மற்றபடி எனக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, பாகிஸ்தான்லேருந்து கூப்பிட்டாங்க, ஐயா நிறுத்திக்கிறேன்னாங்க, நிறுத்திக்கோன்னு சொன்னோம். அடுத்த கட்டத்தை எப்படி சார் பார்க்க? ஒண்ணுமே ஆகாது. வாயை மட்டும் உன் வேலையை பாரு. உங்க கூட பேசுறதுக்கு என்கிட்ட எந்த வேலையும் இல்லை. நீ உன் நாட்டை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர முடியுமான்னு பாருங்கிறதோட நம்ம நிறுத்திப்போம். பிஓகேல இன்னும் ஸ்ட்ராங்கா அடிப்போம். ஸோ திரும்ப அந்த ராணுவம் ஏதாவது தப்பு பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் வந்து இறங்கி அடிப்பேன். இல்லைன்னா சுப்பிரமணிய சாமி அனுப்பிச்சோம்னா பாகிஸ்தான்ல போய் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சா 2 பிரச்சனையில ஒரு பிரச்சனையா சால்வ் ஆகும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சுப்பிரமணிய சாமி அவர்கள் வந்து ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்கார். அமெரிக்காவுக்கு இந்தியாவில் என்ன வேலை? பஹல்காமில் 26 பேர் சுட்டு கொல்லப்பட்ட போது அமெரிக்கா வந்திருக்க வேண்டும். போர் தொடங்கிய 2 நாட்களில் அமெரிக்கா சமாதானம் செய்ததை ஏற்றிருக்க கூடாது. அமெரிக்காவின் சமாதானத்தை பிரதமர் மோடி ஏற்றது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்கா சமாதானத்தை நம்ம ஏற்றோம்னு சொல்கிறதே முட்டாள்தனம். அமெரிக்கா தானே அறிவிச்சுக்கிட்டு நான் தான் பண்ணேன். நீங்கள் வெற்றியும் தானாக தான் அறிவிச்சு. திராவிட மாடல் வந்து எல்லா இடத்துலையும் செஸ் சாம்பியன்ஷிப் நடத்திட்டு செஸ்ஸு போட்டிக்கே நாங்கள் தான் நிறைய பேரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் கருப்பு செட்டில், ஸ்டாலின் ஒயிட் செட்டில் வந்த மாதிரி அமெரிக்கா பேசிடுச்சு. அது ஒரு பக்கம் விட்டுருங்க. சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் படித்ததில்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு இதில் என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் மத்தியஸ்தத்துக்கு போனால் உலக நாடுகள் பிரச்சனையே சால்வ் ஆகிடும். அது வேறு விஷயம். அவர் பாவம் விட்டு வச்சுருக்காங்க எல்லாரும். அடுத்த கேள்வி, பாகிஸ்தான்லேருந்து ஐயா தாங்க முடியல நிறுத்திக்கலாம் அப்படின்னாங்க. என்னது அப்படின்னு ஒன்று, இல்லைங்க நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னாங்க. நிறுத்திக்கிட்டாங்க, மேட்ரு முடிஞ்சு. எங்கேயாவது சொதப்பல் இருந்தது. இதில் அமெரிக்காவுக்கு எங்கே வேலை? யார் அவங்க கேட்குறாரு? அமெரிக்கா வரலையே. அமெரிக்கா தேவையில்லாமல் காஷ்மீர் பிரச்சனையை சால்வ் பண்ணுறேங்குது. ட்ரம்ப் அவர்கள் தானே முதல்ல ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னு? அதாவது வந்து பாகிஸ்தான் எல்லாம் மீறிச்சுன்னா நான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி 2 நாடுகளும் வந்து போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னதும் ட்ரம்ப் தானே. ஐயா, கருத்துக்கள் யார் வேணாலும் சொல்லலாம். நீங்கள் சொல்கிற இந்த நிறுத்துறதுன்னு நடந்தது எப்படி நடந்தது? 26 பேர் நிராயுதபாணியை 8 மறை கண்டவங்க கொண்டாங்க. நாம் என்ன பண்ணோம்? 9 இடத்துல அந்த தீவிரவாத அமைப்புகளில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்னு நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 180 பேருக்கு மேலே அதில் குட்டி போட்டது பக்கத்தில் இருந்ததெல்லாம் இருக்கும். முக்கிய தீவிரவாதிகள்ங்கிறது 100 பேர் தூக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு அது பொம்மைகளெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் சிவிலியன் ஏரியாஸில் விளையாடிச்சு, நீ என்னுடைய மசூதியை அடித்தா அதனால் நான் உன் கோயிலுக்கு இடிப்பேன்னு வந்தது. உடனே கிட்டத்தட்ட 11 ஏர்பேஸை தூக்கிட்டோம். 11 ஏர்பேஸை தூக்கின உடனே அண்ணன் கையை தூக்கிட்டு ஐயா நிறுத்திக்கோங்க என்னால் முடியலன்ட்டு சொன்னாங்க. இதுதானே எனக்கு தெரிஞ்சு நடந்தது. வேறு ஏதாவது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இதில் அமெரிக்கா வந்து நான் தான் தீர்த்தேன்னு சொன்னாலும் எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. சுப்பிரமணிய சாமி நீங்கள் ஏன் அதை போய் தீர்க்க வச்சிங்க அப்படின்னு கேட்டாலும் எனக்கு ஒன்றும் அக்கறை இல்லை. சுப்பிரமணிய சாமி தானே பாவம் ஸ்ரீலங்காவில் போய் மீனவர்களெல்லாம் மீட்டு வந்தார். அவங்க படகுகளெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவும்,
மீனவர்களை மட்டும் அனுப்பிச்சி வைங்கன்னு அவர் தானே பேசினார். அவருக்கு இதில் கருத்து சொல்கிறதுக்கு என்ன? திருமாவளவன் கருத்து வேணால் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அவர் பாராளுமன்றத்தில் போய் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவின் சமாதானத்தை மோடி ஏற்றது தவறு அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நபரே சொல்கிறதுங்கிறது எப்படி பார்க்குறது? பாருங்க, இப்போ சுப்பிரமணிய சாமி பாஜகவில் இருக்காருன்னு சொல்கிறதே தவறு. அடிப்படையில் அவர் வந்து பாஜகவுடைய ராஜ்யசபா எம்பி இல்லை. அவர் ராஜ்யசபாவில் எந்த பொறுப்புலையும் இல்லை. இல்லைனாலும் பாஜக தானே. யார் வேணாலும் கருத்து, எல்லாருமே உலகத்தில் பார்த்தா சனாதனி தாங்க. இல்லை, இப்போ கட்சிக்குள்ள இருக்கிறவருடைய கருத்தும் கட்சியினுடைய தலைமை கருத்தும் கருத்து வேறுபாடாக இருக்கு. நான் பதில் சொல்கிறேங்க. நீங்கள் ஏன் வந்து தேவையில்லாமல் அவருடைய கருத்தை பற்றி எங்கிட்ட கேட்குறீங்க? அவர் கருத்தே வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன், விட்டுருங்க. இருந்தாலும் அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்கிறேன்ல. அமெரிக்கா தானே எதையோ பேசிக்கிட்டு இருக்குது. அவங்கள கூட்டு மத்தியஸ்தம் நடத்த சொன்னோமா? இந்த நாடோட 11 வருடமாக நான் பேசாமல் இருக்கேனா இல்லையா? எனக்கு எதுக்கு மத்தியஸ்தம்? நானும் அவனை தான் பேசிக்கிறதே இல்லையே. அதில் மத்தியஸ்தம் வந்து என்ன பண்ண போகிறான்? நீ காதை நீட்டு, நீ வாயை நீட்டுன்னு போகிறானா? கிடையாது. நீ தப்பு பண்ணால் நான் தப்பு பண்ணேன். இப்போ இந்த சீஸ்ஃபயர்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது ஒரு டிப்ளமேட்டிக் வார்த்தை. அப்போ கூட நாம் என்ன சொன்னோம்? ஒரு குண்டு நீ உங்ககிட்டேருந்து எங்கேருந்து வந்தாலும் சரி, நீ இங்கே வச்சுருக்கிற அல்லக்கை சுத்தமாக இந்த கதைகளெல்லாம் விட்டுட்டு இந்த நிறைய இந்த லீகு அந்த லீகெல்லாம் வச்சுருக்கிய இந்த அல்லக்கைகளில் எவன் பண்ணாலும் செத்த, தீவிரவாதின்னு எவனாலும் செஞ்சாலும் செத்த, மறைகாண்டவன் எவனையாவது அனுப்பிச்சு செஞ்சாலும் செத்த அப்படின்னு தெளிவாக சொல்லியாச்சு. அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இதில் அமெரிக்காக்கோ சீனாக்கோ எனக்கு ஆனால் ஒரு சந்தேகம் உண்டு. ராகுல் காந்தி ஐயா சீனாவோட பேசி, ஐயா தென்னகத்தில் மோடி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருச்சு, நாங்கள் குப்பை கொட்டுறதே தென்னகத்தில் தான், 3 இடத்துல நாங்கள் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் திமுக இருக்குது, இது இங்கே வந்து பிஜேபி உள்ளே வந்துடுறதுக்கு வாய்ப்பு வந்துடும் போல் இருக்குது, எப்படியாவது பாகிஸ்தானோட பேசி அவங்க பண்ணுற சில்லற வேலையெல்லாம் நிறுத்த சொல்லுங்கன்னு மூதறிஞர் ராகுல் காந்தி ஐயா பேசி சீனா சொல்லி இந்த சீஸ்ஃபயர் வந்திருக்கிறதுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எனக்கு சொல்லப்பட்டது என்னென்னா, பாகிஸ்தான்லேருந்து கூப்பிட்டாங்க, ஐயா நிறுத்திக்கிறேன்னாங்க, நிறுத்திக்கோன்னு சொன்னோம். அதுக்கு மீறி ஒரு 2 இடத்துல தாக்குதல் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அப்படித்தான், அவங்களுக்கு இலக்கும் கிடையாது, பொழுதும் கிடையாது. அதில் ஏதோ 1-2 தப்பு நடந்துருச்சு, இதோட நிறுத்திக்கோன்னு சொல்லியிருக்கோம், நிறுத்தியிருக்காங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது சமாதானம் அப்படின்னு அறிவித்ததன் பிறகும் இந்த எல்லையில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது? 2 இடத்துல நடந்திருக்குதா நான் சொல்கிறேன்ல. அவங்க ஸ்லீப்பர் செல்லுக்கு வந்து கரெக்டான கமாண்டை கொடுக்கல. 12 மணிக்கு இந்த இடத்துல போய் இங்கே சுடணும்னா அந்த பைத்தியக்காரன் போய் கரெக்டாக போய் டுப்புன்னு சுட்டு வருவான். இப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கேயோ ஸ்லிப் ஆகிடுச்சு, ஒரு 2 இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க. நன்றி, தேங்க்யூ. சிந்தும் இல்லை சார், கரெக்டாக எடுத்து சாப்பிட்றவனுக்கு சிந்தாது, இப்படி சாப்பிட்றவனுக்கு சிந்தத்தானே செய்யும். அந்த பைத்தியக்காரன் அப்படி தான் பண்ணுவான். 2 இடத்துல நடந்துருச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. ஓகே, இதனுடைய அடுத்த கட்டத்தை எப்படி சார் பார்க்க? ஒன்றுமே ஆகாது, வாயை மட்டும் உன் வேலையை பாரு. உங்க கூட பேசுறதுக்கு என்கிட்ட எந்த வேலையும் இல்லை. நீ உன் நாட்டை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர முடியுமான்னு பாருங்கிறதோட நம்ம நிறுத்திப்போம். பிஓகேல இன்னும் ஸ்ட்ராங்காக அடிப்போம். ட்ரீட்டியை, வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் தான் முடிவு பண்ண போகிறேன். கொடுக்கறதும் நான் தான், நிறுத்துறதும் நான் தான். உன்னுடைய தேவையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, உன் வேண்டுதல்கள்லாம் வச்சுட்டு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. எனக்கு நிரம்பிருச்சா ரிலீஸு, எனக்கு நிரம்பலையா க்ளோஸு அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கும் கொண்டு வந்துட்டோம். ஏர்பேஸ் கிட்டத்தட்ட 11க்கு மேலே சாவடிச்சிட்டோம். இதிலேருந்து அவங்க மேலே எழுந்திரிச்சு வர்றதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஓகே, அப்போ மறுபடியும் தாக்குதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மினிமம் நடக்காதுன்னு நம்ம பார்க்கலாம். தாக்குதல்ங்கிற வார்த்தையே நான் இதில் வந்து எக்ஸ்டர்ஷனுங்கிறதையும் பயன்படுத்தலை, சீஸ்ஃபயருங்கிறதையும் பயன்படுத்த விரும்பலை. நீ ஒன்று செஞ்சால் நான் ஒன்று செய்வேங்கிற, அதாவது நீ ஒரு அடி அடித்தா நான் 100 அடி அடிப்பேங்கிற அடிப்படையில் தான் நம்ம இது வரைக்கும் செயல்பட்டுருக்கோம். இதோட அவங்க பாடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்த கட்டம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இப்போ இது கிளைமேக்ஸ். அடுத்த கட்டம்ங்கிறது அந்த மலைகாண்டவர்கள் என்ன பண்ண போகிறாங்களோ அதை வச்சு தான் ஐயா, பாகிஸ்தானுங்கிறது ஒரு அற்புதமான நாடு. நம்மளுடைய அகண்ட பாரதத்தில் இருந்த ஒரு பகுதி. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக தப்பானவங்க இல்லை. 80% மேலே இன்னும் பஞ்சம் வச்சுட்டு இருக்காங்க. தப்பு பண்ணுறதெல்லாம் அந்த இராணுவம். அந்த இராணுவத்திலேருந்து ஒன்றா அவங்க வெளில வரணும், இல்லைன்னா இராணுவத்தை தூக்கி வெளியில் போடணும். இது 2த்துக்கும் என்னுடைய வேலை இல்லை. ஸோ திரும்ப அந்த இராணுவம் ஏதாவது தப்பு பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இறங்கி அடிப்பேன். இல்லைனா சுப்பிரமணிய சாமி அனுப்பிச்சோம்னா பாகிஸ்தானில் போய் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சா 2 பிரச்சனையில் ஒரு பிரச்சனையாக சால்வ் ஆகும். இப்போ அவரே சொல்கிறது என்னென்னா, ஏன் போரை நிறுத்துனீங்க, அந்த போர் நிறுத்தம் ஏன் அப்படிங்கிறது அவரோட மெயின் கேள்வியாக இருக்குது. போருங்கிறதே ஒன்று தொடங்கவே இல்லைங்கிறது. ஐயா, நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும், 24 ஏப்ரல்லேருந்து நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். எங்கே வேணாலும் திரும்பி எடுத்து பாருங்கள். போருங்கிறது நடப்பதற்கு சாத்தியங்களே இல்லை. இந்த நாட்டோட போர் புரிய வேண்டிய அவசியமே நமக்கு இல்லைன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேனா இல்லையா? அப்போ இங்கே போருங்கிறது எங்கே நடந்தது? சார், இப்போ சுப்பிரமணிய சாமியை பற்றி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. இப்போ அடுத்து இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய
இபிஎஸ் அவர்களும் போரினால பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்திருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. நியாயமான ஒரு விஷயம் தானே. ஒரு அரசியல்வாதி வந்து இருக்காங்கன்னா இல்லை அரசியல்வாதி வந்து தன்னை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான விஷயத்தில் கொண்டாடுறதுங்கிறது தவறாக வரும். உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், மாரணையா இறந்துட்டார். அப்போ அதிமுக வந்து கொண்டாடுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. இந்த மாரணையா இறந்ததில்லை, வேற ஒரு காரணம் இருந்தது. அவங்க பட்டாசு வெடித்து அது கொண்டாடினாங்க. கலைஞரையா அதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ஷன் கொடுத்தார். நாங்கள் ஒரு துக்கத்தில் இருக்கும்போது அவங்க அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத சொன்னார். இது இயல்பான ஒரு விஷயம். பிறந்த நாள் அப்படிங்கிறதுக்கு வந்து கொண்டாடுவதற்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டாரு. மீட்டிங்க்கு யாரெல்லாம் வரணுமோ அவங்க கிளம்பி வந்திருப்பாங்க, தள்ளி போடுறாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. ஸ்டாலினையா தள்ளி போடலையா, அவருடைய பிறந்த நாளே நான் கொண்டாடலை அப்படின்லாம் தள்ளி போட்டிருக்கேன். இப்போது கருணாஸ் அவர்கள் முக்குளத்தூர் புலிப்படை நிறுவனர் கருணாஸ் இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? எல்லாமே சுப்பிரமணிய சாமி, கருணாஸ் அந்த ரேஞ்சிலே போயிட்டு இருக்குது. இல்லை நியாயமாக இருக்கும், தப்பு. கருணாஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் நடத்தின அந்த பேரணி வந்து அந்த போர் நிறுத்தத்திற்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. அற்புதமான விஷயம். அது நீங்கள் பார்த்தீங்கல்ல? நான் பார்த்தேன். ரொம்ப பெரிய விஷயங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக ஸ்டாலின் ஐயா கையில் இந்திய தேசிய கொடி இருந்திருக்கு. 120 வருஷத்தில் திமுகவில் நடந்ததில்லை. ஸ்டாலின் ஐயா பிறந்ததுலேருந்து அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் காரில் வேணால் முதலமைச்சருங்கிறதுனால தேசிய கொடியை அதில் வச்சுருப்பாங்க. அது இப்படி நேராக நின்றுட்டு இருக்கும், இப்படியும் வராது இப்படியும் வராது, நேராக நின்றுட்டு இருக்கும். நான் பார்த்துருக்கேன். ஸோ எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம். இந்திய தேசிய கொடியை ஸ்டாலின் ஐயா தன்னுடைய கையில் வச்சுருக்காரு. கனிமொழி அக்கா வச்சுக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து தேசமே வேறு. அதனால் அவங்க சிங்கப்பூர்னு நினைக்கிறாங்க. பொண்ணு பையன் தான் சிங்கப்பூர்னு நினைக்கிறான். ஆனால் ஏன் இந்திய தேசிய கொடியை வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க, ஏன் இவங்க தேசிய கொடியை தூக்கலன்னு தெரியல. கை கொஞ்சம் வெளியே இருந்திருக்கும், கை வெளியே ஏதாவது இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு ஓரமாக வைங்க. ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சுப்பிரமணிய சாமியை பற்றி இப்போ பேசுனீங்க இல்லையா, இன்னும் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு எப்படி அந்த போரை தவிர்த்திருக்கணும், எப்படி அந்த போரை செயல்படுத்திருக்கணும். நிறைய அறிவாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவாங்க. ஜவஹர்லால் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார், பாகிஸ்தான் இதற்கு பிறகு இப்படி செய்தால் இந்திய ராணுவம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் விடுவார். டைம் கிடைக்கும்போது இதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. எப்போதுமே ஆதித்யா டிவி அல்லது சிரிப்பொல்லி தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சிலது இந்த மாதிரிலாம் படிக்கலாம். ஓகே. இப்போ அந்த பேரணி போர் நிறுத்தத்திற்கு இப்போ ஒரு பெரிய காரணம் அப்படின்ட்டு அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறது? இல்லை, தப்பு இல்லை. கரெக்டாக சிங்க் ஆச்சு பார்த்தீங்களா. இவர் பேரணி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு உடனே நான் கொஞ்சம் மிகையாக பேசுகிறேன்னு அப்புறம் என்ன கிண்டல் பண்ணக்கூடாது, நான் நியாயமாக தான் பேசுகிறேன். இவர் ஸ்டாலின் பேசுகிறாருன்னு, ஐயோ ஸ்டாலின் பொங்கி விட்டாருன்னு ட்ரம்ப் வந்து உடனே இறங்கி மத்தியஸ்தம் பண்ணி 4 மணிக்கு ஒரு கொடியை தூக்கிட்டு நடக்கவே கூடாதுங்கிறதுக்காக 3:45 பேசி நிறுத்திருக்காருன்னெலாம் கூட நீங்கள் கதைகள் சொல்லலாம். பட் அவருடைய உணர்வை நீங்கள் பாராட்டுங்க. இதை தான் அண்ணாமலை சொன்னார். இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக நான் பேசுவது சரி. பாகிஸ்தான் வேற, முஸ்லிம்ஸ் வேற, இந்திய முஸ்லீம் வேற, பாகிஸ்தான் முஸ்லீம் வேற. இது திராவிடத்துக்கு இப்போ தான் புரிந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மா 80களில் பங்களாதேஷிலிருந்து நிறைய பேர் அகதிகளுங்கிற போர்வையில் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் வெளியேற்ற வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொன்னாங்க. போன வருடம் ஏப்ரல் மாதம் மோடி ஐயா வந்து நிறைய பேர் ஊடுருவி இருக்காங்க இந்தியாவுக்குள்ளே, பாகிஸ்தான்லேருந்தும் பங்களாதேஷ்லேருந்தும். இவங்களுக்கெல்லாம் சொத்தை பிரித்து கொடுக்க பார்க்குறாரு ராகுல் காந்தி, உங்ககிட்டேருந்து பணத்தை எடுத்து அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இவங்களாம் என்ன பண்ணாங்க, முஸ்லீமுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்கன்னாங்க. இல்லைங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுகிறோம், அந்த நாட்டு மக்கள் வேற, ஏன் இந்திய மக்கள் என்னுடைய இஸ்லாத் சகோதரன் என்னுடைய கிறித்துவ சகோதரன் வேற, பங்களாதேஷ்லேருந்து பேசுகிறது அந்த நாட்டினுடைய மக்கள் எங்கள் ஆளுங்க வேறங்கிறத நம்ம சொன்னோம். இப்போ தான் புரிந்திருக்கு, தேர்தல் வரப்போகுது இல்லையா, அதனால் புரிந்திருக்கு. என்ன புரிஞ்சிருக்கு, பாகிஸ்தான் என்பது வேற நாடு, அவர்கள் தப்பு பண்ணால் நம்ம கேட்டுக்கிடணும், அதை நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. நல்ல விஷயம் தானே. அப்போ வந்து நல்ல விஷயமா தான் பார்க்கணும். உண்மை எவ்வளோ பெரிய நல்ல அந்த பேரணியும் போர் நிறுத்தம் ஓகே, அந்த பேரணியால் நடந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற விஷயத்த நல்ல விஷயம். பேரணியால் போர் நிறுத்தம்னு ஸ்டாலின் ஐயா நினைக்க மாட்டார், அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவர் பேரணி நினைக்கணுங்கிறது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார். ஸோ அதோடைய மேட்ரு முடிஞ்சிருச்சு. அதனால் அதுக்காக அப்படி நினைக்க மாட்டார். நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இதை சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இந்திய இராணுவம் துல்லியமாக போய் நச்சுன்னு அடித்து சாவடிச்சிருக்கு, நட்டு மண்டையில் அறிவால் இறக்கியிருக்கு. இவன் மாட்டு புஸ்ஸுன்னு விட்டுட்டு இருக்கான். இதை போருன்னு வேற நம்ம கூப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி அட்வைஸ்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க, மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் இருக்காங்க. இன்னும் சிதம்பரம் ஐயா வாயை திறக்கல. அவர் ஒரு அற்புதமான ஐடியா கொடுப்பார். எப்படி பிரிண்டிங் மிஷின் அங்கே போச்சு, எப்படி இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அவர் டீல் பண்ணார், இவங்க எப்படி டீல் பண்ணாங்க, பயங்கர அறிவாளிகள்லாம் பேசுவாங்க. அது கேட்டுக்க தான் வேணும், வேற என்ன. ஓகே.
அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது போருக்குள்ளேயே வரீங்க. இல்லை, அது ரிலேட்டபிளான ஒரு விஷயம். சீஸ்ஃபயர்னு சொல்கிறீங்க, ஆங்கிலத்தில் சொல்லிட்டீங்கன்னா தப்பாகாது. இது தற்காலிகம்னு எடுத்துக்கிறதா? ஐயா, பாகிஸ்தான் என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு என்ன பண்ணுங்கிறது தெரியாது. நான் பலமுறை ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். இப்போ யானை வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்ததுன்னா வண்டியை நீங்கள் யானை போகிற வரைக்கும் நகர்த்தக்கூடாது. நீங்கள் எப்படி போனீங்கனாலும் உங்கள் வண்டியை ஒரு வழி பண்ணிடும். அது அந்த 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 மிருகத்தினுடைய குணம். அதே ஒரு பெண் அல்லது ஒரு பெண்ணுன்னா இப்போ எப்படி எடுத்துக்க வேண்டாம், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் அந்த இடத்துல நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லெஃப்ட்டும் போக முடியாது, ரைட்டும் போக முடியாது, அவன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ பாகிஸ்தான் எப்படி ரியாக்ட் பண்ணும்னே உங்களுக்கு தெரியாது, அங்கே யார் உட்காந்து என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது. முட்டாள்தனங்களை தான் தொடர்ந்து செய்துட்ருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 76 வருடம் நாமளும் அவங்களும் ஒரே டைமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒன்றுத்தில் அவர்களை பார்த்து நாம் பிரமிப்புக்கின்ற அளவுக்கு. கிரிக்கெட்டில் வேணால் நான் சொல்லுவேன், அப்போ கூட ஜாவித் மியாண்டை நினச்சா எனக்கு கேவலமாக இருக்கும், ஏன்னா மட்டமான ஒரு மனுஷன் அந்த ஆள். அப்போ அங்கே வந்து ஆனால் வாசிம் அக்ரமை பார்க்கும்போதோ இம்ரான்கானை பார்க்கும்போதோ அந்த பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரைட்ரா நல்ல நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். பட் வேறு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 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 பின் லாடன் இங்கே இல்லவே இல்லைன்னு அந்த பாகிஸ்தான் சொல்லிச்சு. அமெரிக்கா வந்தால் கொத்தா தூக்கினா கொண்டு போய் நடுக்கடலில் தூக்கி போட்டு போயிட்டே இருந்தான். ஏதாவது எதிர்ப்பு வந்ததா? இல்லைன்னு சொன்னதுக்காக வருத்தம் தெரிவிச்சுதா? ஒரு மண்ணும் கிடையாது. அப்படி என்ன பெரிய நாடா? 25 கோடி மக்கள் தானே, உத்தரப்பிரதேஷ் 22 கோடி தானே, ஒன்றும் பெரிய நாடெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஸோ எந்த விதத்திலும் இந்த உலகத்துக்கு பயனில்லாத ஒரு தண்டசோறு நாடாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாடை பார்த்துட்டு எனக்கு கவலை எதுவும் இல்லை. மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்ததுனால் நீங்கள் பயப்பட வேண்டியது என்னென்னா, இதே மாதிரியே நிராயுதபாணியாக ஒரு 150 பேரை மும்பையில் வந்து சுட்டு தூக்கி போட்டு மிதிச்சாங்க இல்லையா, ஒரு வாரம் ரொம்ப தொல்லை பண்ணாங்க இல்லையா, அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆள் அனுப்புவாங்க. இந்த கேவலங்கள் நடக்கக்கூடாதுங்கிறது வேணால் நீங்கள் நினச்சிக்கோங்க. நாம் இப்போ தெளிவாக சொல்லிட்டோம் பாகிஸ்தானுக்கு, நீ ஒன்று பண்ணால் உனக்கு 100 அடி வரும், தப்பு பண்ணாது, உன் வேலையை பாரு, நீ எப்படியோ போச்சுக்கோ. ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.